திருப்பலியில் நாம் அனைவரும் சேர்ந்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று இறைவேண்டல் செய்கிறோம். இந்த நேரத்தில் குரு கைகளை விரித்து இறைவேண்டல் செய்வதை நாம் காண்கிறோம். இந்த கைகளை விரித்திருக்கும் நிலை திரு அவையில் ஒரான்ஸ் எனப்படும் ஒரு பழமையான இறைவேண்டல் நிலையாகும். மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, திருப்பலியில் ஒரான்ஸ் எனப்படும் கைகளை விரிக்கும் நிலை குருவுக்கே உரியது. இது விசுவாசிகளான பொது நிலையினருக்கான நிலை அல்ல. பொது நிலையினர் குருவை போல கைகளை விரித்து இந்த நிலையை பின்பற்ற வேண்டியதில்லை. குரு கைகளை விரிப்பதன் மூலம் இறைவனிடம் தமது இதயத்தையும் தம்மோடு இணைந்து வழிபடும் மக்களின் இறைவேண்டல்களையும் உயர்த்தி அர்ப்பணிப்பதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் விசுவாசிகளுக்கு ஒரான்ஸ் நிலையில் கைகளை விரிப்பது கட்டாயமான சைகை அல்ல. மாறாக திருப்பலியில் நாம் கைகளை பக்தியோடு கைகூப்பி இறைவனை நோக்கி மன்றாடலாம். சில இடங்களில் மக்கள் கைகளை பிடித்து கொள்வது அல்லது கைகளை உயர்த்துவது போன்ற பழக்கங்களும் காணப்படுகின்றன. ஆனால் அவை விசுவாசிகள் அனைவரும் கட்டாயமாக செய்ய வேண்டிய திரு அவையின் பொதுவான விதிமுறை அல்ல. எனவே ஒரான்ஸ் நிலை குருவுக்குரியது, பொது நிலையினருக்கு அல்ல. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம். முக்கியமானது நமது கைகளின் நிலை அல்ல, நமது இதயத்தின் நிலை. அடுத்த முறை திருப்பலியில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நாம் ஜெபிக்கும் போது நமது முழு இதயத்தையும் இறைவனிடம் உயர்த்தி நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். இதுவே நமது கத்தோலிக்க விசுவாசத்தின் அழகு.